ரோகிணி அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு பார்லேருந்து வீட்டுக்கு வரும்போது அவங்களுடைய அம்மாவை திடீர்னு பார்க்குறாங்க. அம்மா, என்னம்மா இங்கே போயிட்டுருக்க? கிறிஷ் எங்கே? கிறிஷ் தூங்கிட்டு இருக்கான் அம்மா. நான் ஒரு வேலையை இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா, என்ன வேலையை வந்த நீங்கள்? இல்லைம்மா, அவன் எப்போ பார்த்தாலும் உன்னை கேட்டுகிட்டே இருக்கான், அதான் உன்னை பார்க்கலான்னு தாம்மா வந்தேன். ஏம்மா, நான் உன்கிட்ட பல வாட்டி சொல்லியிருக்கேன், இதாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, நேரில் வராத. இப்போ நீ எங்கே போய் என்னை பார்க்க போடுவ? எப்படி நீ பார்லர் போயிட்டு இந்த வழியாக தான் போகணுன்னு தெரியுமா? அதான் இங்கே நின்றுட்டு இருந்தேன். ஏம்மா, இது யாராவது பார்த்துருந்தாங்கன்னா, ஏன் இந்த முத்து மீனாவும் பார்த்துட்டாங்கன்னா இது தேவையில்லாத பிரச்சனையாகிடும். ஏம்மா அப்படி புரிஞ்சுக்காமல் பண்ணுறீங்க? என்னுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுலே நீங்கள் குறியாக இருக்கீங்களா? அப்படின்ற மாதிரி ரோகிணி பயங்கரமாக கத்துறாங்க. ஆனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, ரோகிணி ஒரு நிமிஷம் இருமா, நான் சொல்கிறது கேளு. நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டுட்டு நீ பேசுமா. பெத்த பொண்ணோட வாழ்க்கை சீரழிஞ்சு போன்னு சொல்லி எந்த அம்மாவும் நினைப்பாங்களாம்மா? ஏம்மா அப்படி நான் புரிஞ்சுக்காமல் நீ பேசுகிற? அம்மா, இதெல்லாம் பேசுறதுக்கான நேரம்மா இது, இங்கே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அவங்க அழைச்சிட்டு ஒரு கடைக்கு போகிறாங்க. டீ கடையில் போயிட்டு அவங்களுக்கு டீ வாங்கி தராங்க. கிறிஷ் எங்கே என்ன பண்ணுறான், எப்போ தூங்கினா, அவன் ஏஞ்சிட போகிறாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, பக்கத்து வீட்டில் சொல்லி பார்த்து சொல்லிட்டாம்மா வந்திருக்கேன். சரிம்மா, என்ன விஷயம், எதுக்காக நீ என்னை பார்க்க வந்த, என்ன பிரச்சனை, கிறிஸ்க்கு தான் ஆச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, கிறிஸ் எப்போ பார்த்தாலும் அம்மாவை பார்க்கணும் அம்மா பார்க்கணும்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். ஒன்னாலேயும் அங்கே வர முடியாது, எனக்கு தெரியுமா. அப்புறம் என்னம்மா, அவன்கிட்ட நான் சொல்லி சமாளிக்க வேண்டியதானே. எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நானே வந்து பார்த்துருப்பேனே, அதுக்கேம்மா நீங்கள் இங்கே வந்தீங்க? யாராவது பார்த்துட்டா தேவையில்லாத பிரச்சனைம்மா. உங்களுக்கு புரிய மாட்டுது நான் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லி. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? இல்லைம்மா, அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, கிறிஸ்க்கு கிறிஸும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஏதாவது ஃபோட்டோ இருந்தால் அது ஒரு பிரிண்ட்டு போட்டு ஒரு ஆல்பமாக கொண்டாந்து வீட்டில் மாட்டிடுமா. அப்பப்போ அவன் கேட்டானா நான் அந்த ஃபோட்டோ காட்டி சமாளிச்சிருவேன். ஏன்னா அவன் அடிக்கடி அம்மாவை பார்க்கணும், அம்மாகிட்ட பேசணும், இப்படி தாம்மா சொல்கிறான். என்னால் அவனை சமாளிக்க முடில. பெத்த பிள்ளையவும் பெத்த குழந்தையவும் பிரித்து வைக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமாம்மா? அதை சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவன்கிட்டருந்து உன்னையும் உன்கிட்டருந்து அவனையும் நான் பிரித்து வச்சு வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஒரு டைமில் கிறிஸ் வந்து அம்மாட்ட போய் அவன் சொல்லி சாப்பிடாம கூட அழுகுறான். என்னால் அவனை சமாதானப்படுத்தவே முடியலம்மா. ஒரு பாட்டியாக இருந்து பேரப்புள்ள அழுகுறதை பார்த்து என்னால் என்ன பண்ணுறதே தெரில. அப்போதைக்கு உன்கிட்ட பேசவும் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அதனால் நீ எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணு, ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் ரெடி பண்ணி கொடுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே ரோகிணி, சரிம்மா நான் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு நானே எடுத்துகிட்டு வரேன், நீ முதல்ல கிளம்புன்னு சொல்லி அவங்கள்ட்ட காசை கொடுத்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அமைச்சிட்டு ரோகிணி யோசிச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணலாம், சரி நம்மள்ட்ட இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் தேடி பார்க்கலாம். தேடி பார்த்து அதில் ஏதாவது ஒரு ஃபோட்டோவை ஆல்பம் பண்ணி அம்மா சொன்ன மாதிரி வீட்டில் மாட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிறிஷ் அதை பார்த்துப்பான். பார்த்துக்கிட்டானா அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இருந்தாலும் அம்மா சொல்கிறது கரெக்டு தானே. எத்தனை நாள் தான் கிறிஷ் நம்மளை பார்க்காம இருக்க முடியும்? அடிக்கடி நமக்கே கால் பண்ணி அவன் பேசணும்னு சொல்லி நம்மளை டார்ச்சர் பண்ணுறான். என்ன பண்ணுறது, பெத்த பிள்ளைகிட்ட பேச முடியாத ஒரு அம்மாவாக நான் இங்கே தவிச்சிட்ருக்கேன். என்னுடைய அன்பை அவன்கிட்ட காட்ட முடியல. அவன் சொல்லியும் தப்பு இல்லை. அதனால் அம்மா சொன்ன மாதிரி ஒரு ஃபோட்டோவை ஆல்பம் பண்ணி கொண்டு போய் நம்ம வீட்டில் மாட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு கிடச்சிரும். பாவம் அவனும் பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கான். ஆனால் இருந்தும் ஒரு தாய் பாசத்தை காட்ட முடியாத தாயாக நான் இங்கே தவிச்சிட்ருக்கேன். சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டு ஒரு நரக வேதனை தான் நான் இன்றைக்கி அனுபவிச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி வீட்டில் பற்றி யோசிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய ஃபோன் எடுத்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ, நல்ல ஃபோட்டோவை பார்த்து அதை பிரிண்ட்டு போட்டலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு அவங்க ஒரு சில ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு உடனே அவங்களுடைய ஃப்ரெண்ட் வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஏன்னா இதை போய் வேறு எங்கேயாவது போட்டு ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா அது சிக்கலாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் வித்யாட்ட சொல்கிறாங்க. வித்யா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி. சொல்லு ரோகிணி, என்ன ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது பிரச்சனையாடி? இல்லை வித்யா, அதாவது என்னுடைய ஒரு ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணணும், அதுக்கு எதுனா ஆல்பம் கடை இருக்கா, உனக்கு தெரிஞ்ச கடையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வித்யா, இருக்கேடி, நம்ம பார்லர் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, நம்ம தெரிஞ்ச கடை தான், நல்ல ஃபேமஸான கடை, அங்கே போனால் ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க, நான் வேணால் உனக்கு அட்ரஸ் டெக்ஸ்ட் பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க. சரி வித்யா, எனக்கு அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சுடு, நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே நம்ம விஜயா உள்ளே வராங்க. ரோகிணி, என்னாச்சு ரோகிணி வந்த, என்னம்மா வேலை முடிச்சான்னு கேட்டேன், நீ காதலியே வாங்கலை, நீ பாட்டுக்கு என்னமோ யோசிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஜயா கேட்குறாங்க. ஐயோ இல்லைத்த, ஏதோ இந்த பார்லர் சரியாக போகல, அது மாதிரி யோசிச்சிட்டே வந்துட்டேன். ஏன் என்னாச்சு, சரியாக போகலையா? இல்லை இன்றைக்கி கஸ்டமர் கொஞ்சம் சரியாக வரல, அதை யோசிச்சிட்டே வந்தேன், வேறு என்ன பண்ணலாம், எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே வந்தேத்த. அதான் நான் பார்த்தேன்,
பிஸ்னஸில் என் பையன் கிங்கு. அப்படி இருக்கும்போது சும்மாவா இருப்பான்? நீ மனோஜ்கிட்ட சொல்லு, கண்டிப்பாக எதனா ஒரு ஐடியா கொடுப்பான். ஆ சரி அத்தை அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, நீ அப்போ உள்ளே வரும்போது நீ ஃபோனில் பேசுனது காதில் வாங்கினேன். இதை ஆல்பம் போடணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தியே, என்ன ஆல்பம் போட போகிற அப்படின்னு வித்யாட்ட பேசுனத விஜயா கேட்க ரோகிணிக்கு பக்குன்னு ஆயிடுது. ஐயோ, இவங்க காது பாம்பு காது, எல்லாத்தையும் கேட்டாங்க போலயே அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி உடனே டக்குன்னு யோசிச்சு, இல்லைத்த நம்ம ஹாலில் ரூம்லலாம் நம்ம திருமணமான ஃபோட்டோலாம் எதுவுமே இல்லை, அதனால் மனோஜ் ஃபோட்டோவும் நானும் சேர்ந்துருக்கிற ஃபோட்டோ ஒன்று ஃப்ரேம் பண்ணி மாட்டலான்னு பார்த்தேன். சூப்பர்மா, அதை பண்ணுமா முதல்ல. இங்கே இருக்கிற நிறையா பேருக்கு அப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிட்டியான்னு கேட்குறாங்க விஜயா. எடுத்து வச்சிட்டேன் அத்தை, நாளைக்கு பண்ண போகிறேன், அதுதான் கடை கேட்டுட்டு இருந்தேன். சரிம்மா, பண்ணு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிவிட்டு விஜயா போகிறாங்க. ரோகிணிக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எப்படியும் சமாளிச்சிட்டோம், நல்ல வேலை லாஸ்ட்டாக சொன்னதை மட்டும் கேட்டிருக்காங்க போல். ஃபுல்லாக மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இனியும் நம்ம கதை முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பெருமூச்சு விடுறாங்க. அதன் பிறகு அடுத்த நாள் காலைல சீக்கிரமாக கிளம்பி போகிறாங்க. அப்போதைக்கு விஜயா கேட்குறாங்க, என்ன ரோகிணி நீ சீக்கிரமாக கிளம்பிட்ட? அதான் நேற்று சொன்னேன்ல ஃபோட்டோ ஃப்ரேம் போடணுன்னு சொல்லிட்டு, அதுதான் போகிறேன். சரிம்மா, நல்ல ஃபோட்டோவாக பார்த்து ஃப்ரேம் போட்டு எடுத்துருவா, அப்படியே முடிஞ்சா நானும் மாமா இருக்கிற ஃபோட்டோ ஒன்று ஃப்ரேம் போட்டு எடுத்துருவா, நம்ம வீட்டில் மாட்டி வைப்போம். சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. காலம் போன காலத்தில் இதுக்கு இப்போ ஃபோட்டோ தான் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி நினச்சிட்டு போகிறாங்க. அதே மாதிரி கரெக்டாக வித்யா சொன்ன அட்ரஸ்க்கு ரோஹிணி போயிட்டு ஃபோட்டோவை ஃப்ரேம் போட கொடுக்குறாங்க. அப்போதைக்கு அவங்க சூஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு 5-6 ஃபோட்டோ காட்டும்போது அவங்க கிறிஸ் கூட சேர்ந்துருக்கிற ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க, இதை ஃப்ரேம் போட்டுருன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக அத்தை சமாளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மனோஜ் நாமளும் சேர்ந்துருக்கிற ஒரு ஃபோட்டோ, அப்புறம் ஒரு குரூப் ஃபோட்டோவாக ஒன்று இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஃபோட்டோ காட்டுறாங்க. அதை பார்த்த அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் அந்த பிரிண்ட் போட நபர், இது இவங்கெல்லாம் தெரியுமே, நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு யாரும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி கேட்க, இல்லைங்க இந்த நபர் இருக்கா இல்லையா, இவர் பேர் முத்து தானே, முத்து குடும்பம் தானே இது, நீங்கள்? நான் அவருடைய அண்ணி தான். ஏன் என்னாச்சு? இல்லைங்க இதே மாதிரி முத்து முன்னாடி பிரிண்ட் போட வந்தார், அப்போ ஒன்று அவர்கிட்ட சொன்னேன், அவங்களுடைய அம்மாவுடைய பணத்தை யாரோ கொள்ளடிச்சிட்டான்னு சொன்னார். நான் அப்போதைக்கு எங்கள் சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு சொல்லிட்டு ரெக்கார்டில் எடுத்து கொடுத்தேன். ஆளை பிடிச்சிட்டிங்களா, படத்தெலாம் வாங்கிட்டீங்களான்னு அவர் கேட்க, என்னங்க சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையே, நீங்கள் ரெக்கார்டு கொடுத்தீங்களா, யார்கிட்ட கொடுத்தீங்க? அதாங்க இப்போ காட்டினே, இவர் பேர் முத்து தானே? ஆமாம் முத்து தான், இவர்கிட்ட தான் கொடுத்தேன் ரெக்கார்டை, நான் அதை பார்க்க முடியுங்களா அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி கேட்குறாங்க. உடனே ஒரு நிமிஷம் இருங்க, நான் கொடுத்துருமேன்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிட்டேன் நினைக்கிறேன், ஒரே நிமிஷம் வேணா தேடி பார்க்குறேன். என்னாச்சு, நீங்கள் பிடிச்சிங்களா இல்லையா அவரை? இல்லைங்க அவருக்கு அப்புறம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, உடம்பு சரியாமல் போயிட்டார், அதனால் ஒன்றும் பண்ணலைங்க இன்னும். ஐயோ கடவுளே, நல்ல மனசாச்சு அவர், இருங்க பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒன்றே தேடி பார்க்குறான். கரெக்டாக அந்த வீடியோவும் இருக்குது. இந்த வீடியோ தாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்ல ரோஹிணி அதை பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது சிட்டியும் சத்யாவும் தான் விஜயா கையில் இருக்கிற பணத்தை பிடிக்கிட்டு போகிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ரோஹிணி, ஏங்க கொஞ்சம் கோச்சிக்காமல் இந்த வீடியோ மட்டும் எனக்கு மொபைலில் கொஞ்சம் அனுப்ப முடியுங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்க அதுக்கே நான் அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. உடனே ஏன்ச்ச ரோஹிணி, இந்த ஃபோட்டோவை 2 ஃபோட்டோவும் ஃப்ரேம் போட்டு வைங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பணத்தை கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ஆண்டி எங்கே இருக்கீங்கன்னு கத்துறாங்க. விஜயா ஒன்று, என்ன ரோஹிணி பார்லர் போலியா, ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு நேரம் இங்கே வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டி இங்கே வாங்க சீக்கிரம். என்ன ஆச்சு ரோஹிணி? ஆண்டி எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிடச்சிருக்கு. நான் ஃபோட்டோ ஃப்ரேம் போகலான்னு போனேன்னா அங்கே அந்த ஃபோட்டோ கடைக்காரன் சொன்னால், உங்கள்கிட்ட பணத்தை பிடிங்கிட்டு போனாங்கல்ல, அந்த 2 பேருடைய ஃபோட்டோ ஆதாரம் கிடச்சிருக்குன்னு சொல்லி என்கிட்ட வீடியோ காட்டியிருக்கான். இந்த பாருங்கள் வீடியோ, இந்த வீடியோவில் யார் இருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி காட்ட விஜயா பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அட பாவி, இவன் தான் அந்த பணத்தை தூக்கிட்டு போனானா, சண்டால திருட்டு பைய, அதனால தான் இவன் இவ்வளோ சக்காலத்து வாங்கிட்டு இருக்கானா அவனுக்கு. மீனா இங்கே வாடி, என்னடி இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. மீனா பார்க்க மீனாவுக்கும் அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஐயோ அத்தை, இது என்னன்னு தெரியல அத்தை, கண்டிப்பாக என் தம்பி பண்ணியிருக்க மாட்டான் அத்தை, அந்த சிட்டி தான் வேணும்னே என் தம்பியை பழி வாங்கியிருக்கான் அத்தை அப்படின்னு மீனா சொல்ல, போதும் நிப்பாற்றி, திருட்டு பையன் குடும்பத்தில் யோக்கியமாக பேசுகிற, உன் தம்பி தான் திருட்டிருக்கானா அப்படின்னு கத்துறாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக முத்து என்ட்ரி ஆகிறாரு. முத்து என்ட்ரி ஆனவுடனே, எதுக்கு இப்போ கத்திட்டு இருக்கீங்க? டேய் இங்கே பாடுறா, அவன் தம்பி தாண்டா திருட்டிருக்கான், நீ இதில் கூட்டு கலவானியா? எத்தனை வாட்டி கேட்டேன், பணம் கிடச்சிச்சின்னு சொன்னே தவிர அது யார் திருநாங்கள சொல்லவே இல்லை பற்றி என்கிட்ட, இப்போ தானே தெரியுது நீ அதில் உடந்தன்னு சொல்லிட்டு. சேர்ந்து தான் மொத்தமாக இந்த வேலையை பார்த்துருக்கீங்களா?
நான் சும்மா விட போகிறது கிடையாது, இப்பயே போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், இந்த ஆதாரத்தை காட்டி அந்த திருட்டு பையனையும் இந்த திருட்டு பைய குடும்பத்தை தூக்கி உள்ளே வைக்கிறேன் முதல்ல நான், அப்போ தான் இந்த விஜய் யாரும் உள்ளலாம் புரியும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, போங்க போயிட்டு தூக்கி வைங்க, யார் வேண்டாண்ணா அப்படின்னு சொன்னவொடனே மீனாவுக்கு இன்னும் மேல் அதிர்ச்சியாக இருக்குது. என்ன முத்து இப்படி சொல்லிட்டாரு, என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு முத்து சொல்கிறான், வைங்க வைங்க, ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் நடக்கும், அதையும் கேட்டுட்டு போங்க. என்னடா நடக்கும்? மீனாவுக்கு போட்ட நகையை உங்களுடைய அருமை புள்ள திருட்டு பையன் மனோஜ் இருக்கான்ல, அவன் திருட்டு போனால, அதுவும் எங்களுக்கு தெரியும்ல, அதுக்கு உடந்த நீங்களும் இருந்தீங்கல்ல, ஏன் பாலனமாவும் அதுக்கு உடந்ததான். அப்போது நானும் என் பொண்டாட்டியும் போயிட்டு திருட்டு போன நகைக்கு நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவங்க வந்து விசாரிச்சுட்டு உங்களையும் உங்கள் மருமகளையும் உங்கள் பையனை தூக்கி உள்ளே வைப்பாங்க. ஸோ நீங்களும் குடும்பமாக போயிட்டு இப்போது ஜெயிலில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, விஜயாவால் பேச முடியாமல் அப்படியே திக்கும் காட்டி நிற்கிறாங்க. டேய் முத்து, என்னடா நினச்சிட்டு இருக்க நீ? அந்த திருட்டு பையன் குடும்பத்துக்காக நீ சப்போர்ட் வரியா? அப்போது இதில் நீ உடந்தையா? போதும், சும்மா நிறுத்துங்க. அவன் திருட்டாமா இல்லைன்னு சொல்ல, ஆனால் திருடின பணத்தை கொடுத்துட்டான். ஆனால் உங்கள் திருட்டு பைய புள்ள இது வரைக்கும் திருடின பணத்தில் 5 லட்சம் தான் கொடுத்துருக்கான், மீதி காசே கொடுக்கல. அப்படி திருட்டு பையனை கூடிய வச்சு வளர்த்துக்கிட்டு அவனுக்காக சப்போர்ட் பண்ணுற நீங்கள் போயிட்டு அவனை பற்றி பேசுகிறீங்களா? இனிமேல் நீங்கள் அவனை பற்றி பேசினாலும் சரி, இந்த வீடியோ எடுத்துகிட்டு போய் போலீஸில் கொடுத்தாலும் சரி, கண்டிப்பாக மாட்ட போகிறது நீங்களும் உங்கள் திருட்டு பையன் தான் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிட்டு, வா மீனா போகலான்னு சொல்லி மீனை கூப்பிட்டு போயிடாரு. விஜயாவால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லி கடுப்பாக உட்காந்துருக்காங்க. ரோகிணி நினைக்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆதாரத்தை எடுத்து வந்து காட்டினாலும் இந்த முத்து இப்படி சைலண்ட்டாக ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டானே, இந்த முத்து மீனாவையும் பழிவாங்கிறதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே மன நொந்து போய் ரோகிணி அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க.